உலகமே நிசப்தமாக மூச்சை அடக்கி நிற்கும் அந்த நொடிகள். ஒரு கடற்பகுதியில் அமெரிக்க போர் கப்பல் ஒன்று. மற்றொரு பக்கத்தில் ரஷ்யாவின் நீர்மூழ்கிக் கப்பல். ஒரு தவறான சிக்னல். ஒரு தவறான புரிதல். ஒரு வினாடி தாமதம். அதுவே மூன்றாம் உலகப் போரின் தொடக்கமாக மாறுமா? இன்று நாம் பேசப் போகும் விஷயம் அமெரிக்கா ரஷ்யா கைப்பற்றல் விவகாரம். கடற்பகுதிகளில் உருவான அபாயகரமான பதற்றம். மற்றும் இது உண்மையிலேயே உலகப் போருக்கு வழிவகுக்குமா என்பதைத்தான். இந்த மோதல் எங்கிருந்து தொடங்கியது? அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இரண்டு நாடுகள் மட்டும் அல்ல. இது இரு அரசியல் சிந்தனைகளின் மோதல். ஒரு பக்கம் உலக ஜனநாயகத்தின் காவலன் என சொல்லிக் கொள்ளும் அமெரிக்கா. மற்றொரு பக்கம் எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று கூறும் ரஷ்யா. சோவியத் யூனியன் வீழ்ந்தபின் ரஷ்யா பலவீனமாகிவிட்டதாக உலகம் நினைத்தது. ஆனால் புடின் ஆட்சிக்கு வந்தபின் அந்த கணக்கு மாறியது. ரஷ்யா மீண்டும் இராணுவ சக்தியாக, அரசியல் சவாலாக, அமெரிக்க ஆதிக்கத்திற்கு எதிரான சின்னமாக மாறத் தொடங்கியது. கைப்பற்றல் அமெரிக்காவின் குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் பார்வையில் ரஷ்யா செய்த மிகப்பெரிய குற்றம் என்ன? சர்வதேச சட்டத்தை மீறி பகுதிகளை கைப்பற்றியது. அமெரிக்கா கூறுவது, இது வெறும் நிலம் அல்ல, இது உலக ஒழுங்கை சவால் செய்வது. ஒரு நாடு தன் சக்தியால் மற்றொரு நாட்டின் பகுதியை கைப்பற்றினால் நாளை எந்த நாடும் பாதுகாப்பில் இருக்க முடியாது. அதனால்தான் அமெரிக்கா பொருளாதார தடைகள், இராணுவ கூட்டணி, கடற்பகுதி பாதுகாப்பு என அனைத்தையும் தீவிரப்படுத்தியது. அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. அமெரிக்கா தெளிவாகச் சொல்கிறது, நாங்கள் மூன்றாம் உலகப் போரை விரும்பவில்லை. ஆனால் பலவீனமாகவும் இருக்க மாட்டோம். அமெரிக்காவின் 3 முக்கிய கொள்கைகள். நேட்டோ நாடுகளை பாதுகாப்போம். கடற்பகுதிகளில் சுதந்திரப் பயணம் உறுதி. ரஷ்யாவின் இராணுவ விரிவாக்கத்திற்கு தடையிடல். இதன் விளைவாக அமெரிக்க போர் கப்பல்கள் கடலில், போர் விமானங்கள் வானில். உளவுத்துறை கண்காணிப்பு 24/7. உலகம் முழுவதும் அமெரிக்கா தயார் நிலையில் உள்ளது. புடினின் பார்வை, இது எங்கள் உயிர்வாழ்வு. இப்போது ரஷ்ய அதிபர் புடினின் பார்வைக்கு வருவோம். புடின் கூறுவது, நாங்கள் தாக்கவில்லை, நாங்கள் பாதுகாக்கிறோம். புடினின் முக்கிய குற்றச்சாட்டு, நேட்டோ ரஷ்ய எல்லை வரை நெருங்குகிறது. அமெரிக்கா எங்களை சுற்றி வலை விரிக்கிறது. இது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து. அதனால்தான் புடின் எச்சரிக்கையாக கூறினார், ரஷ்யாவை அச்சுறுத்தினால் பதில் வரலாற்றில் இல்லாத அளவில் இருக்கும். இந்த வார்த்தைகளில் மறைந்திருப்பது அணு ஆயுத எச்சரிக்கை. கடற்பகுதிகளில் உருவான மோனப்போர். இன்றைய உலகின் உண்மையான போர்க்களம் எது தெரியுமா? கடல். கடற்பகுதிகளில் அமெரிக்க விமான தாங்கிக் கப்பல்கள், ரஷ்ய நீர்மூழ்கிக் கப்பல்கள் மிக மிக அருகில் இயங்குகின்றன. இது ஏன் ஆபத்தானது? ஒரு சிறிய தவறு, தவறான ரேடார் சிக்னல், தவறான உளவு தகவல், ஒரு அதிகாரியின் தவறான முடிவு உடனடி தாக்குதலாக மாறலாம். இங்கேதான் உலகம் பயப்படுகிறது. மூன்றாம் உலகப் போர் உண்மையா, பயமா? உலக அரசியல் நிபுணர்கள் கூறுவது, உடனடி உலகப் போர் இல்லை, மறைமுகப் போர்கள் அதிகம். சைபர் தாக்குதல்கள் உறுதி. பொருளாதார போர் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. ஏன் என்றால் அணு ஆயுதம் கொண்ட நாடுகள் நேரடி போரைத் தவிர்க்கும். உலக பொருளாதாரம் முற்றிலும் சிதறும். மனித இனமே பாதிக்கப்படும். அதனால் போர் என்பது கடைசி விருப்பம். முடிவுரை. இன்று உலகம் ஒரு மெல்லிய கண்ணாடி மேடையில் நிற்கிறது. ஒரு பக்கம் அமெரிக்கா, மற்றொரு பக்கம் ரஷ்யா. இடையில் முழு மனித இனமும். இது மூன்றாம் உலகப் போரின் தொடக்கமா? அல்லது அரசியல் பயமுறுத்தலா? வரலாறு சொல்லும். ஆனால் ஒரு தவறு போதும்.
உலகம் மாறிவிட. இந்த மோதல் பற்றி உங்கள் கருத்து என்ன? மூன்றாம் உலகப் போர் வருமா? இல்லையா? காமெண்ட் செய்யுங்கள். லைக் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.